தென்னரசு அட்டக்கால் போட்டுட்டு சொல்றாரு, தேனை இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்திட்டேன். யாரையும் தொந்தரவு பண்ணாம உங்க வீட்ல இருந்து போயிடுவேன். சிவபதி சொல்றாரு தென்னரச பார்த்து, என்ன வேலு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தென்னரச அடிச்சு துரத்து. தென்னரசுக்கும் வேலுக்கும் சண்டை வருது. தென்னரசு சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா வேலு ஒரு எம்எல்ஏவே அடிப்ப, அடிங்கடா வேலை. சிவபதி முன்னாடி வேலை அடிக்கிறாங்க. சிவபதி சொல்றாரு, தென்னரசு யாரு மேலடா கைய வைக்கிறன்னு அடிக்க வர்றாரு. தென்னரசு சிவபதி கைய பிடிக்கிறாரு. அந்த நேரத்துல சக்தி போலீஸுக்கு போன் பண்ணிருக்காங்க. போலீஸும் வந்துடுறாங்க. அந்த சண்டைய பார்த்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. சக்திய பார்த்து கேக்குறாங்க போலீஸ், என்னம்மா பிரச்சனை? சக்தி சொல்றாங்க போலீஸ் கிட்ட, இங்க நிக்கிறாருல தென்னரசு, எங்க பாட்டிய ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கியிருக்காரு. தென்னரசு சொல்றாரு போலீஸ பார்த்து, எங்க பாட்டி முழு சம்மதத்தோட தான் இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்தாங்க. இந்த பத்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸும் வாங்கி படிக்கிறாங்க. போலீஸ் சொல்றாங்க சக்தி கிட்ட, இந்த பத்திரத்தை பார்த்தா இந்த முழு வீடும் தென்னரசு சாருக்கு தான் சொந்தம். இத கேட்ட உடனே வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. தென்னரசு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.